ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆனி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆனி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவான், கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மீன ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு ஆனி மாதம் 8ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். மேச ராசியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான் ஆனி மாதம் 15ஆம் தேதி தனது சொந்த வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். தனுசு ராசி. ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியே ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர், புகழ், அந்தஸ்து நேர்ந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்வையிடுகிறார். இதனால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைக்கும். சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புத்திர ஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் இம்மாதம் 15ஆம் தேதி வரை பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகலாம். புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்வதால் சிலருக்கு முற்பகுதியிலே கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். பிற்பகுதியிலே அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். சிலருக்கு எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே ராசிநாதன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
இதுவரை பங்காளியுடன் இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இம்மாதம் 1ஆம் தேதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்திற்கு களத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து பயணம் செய்ய இருப்பதாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கை தேவை. பேச்சிலே கவனம் தேவை. உங்கள் பேச்சு உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடன் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடனும் தேவையில்லாத கருத்து மோதல்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. முன்பின் தெரியாதவர்களுடன் கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து அவர் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்வதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் சிறிது காலதாமதம் ஆகலாம். உங்களுக்கு தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூடுதல் முயற்சிக்கு பிறகே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.